எஸ்என்எஸ் சேனல் ரகசிய நிஜங்கள் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் ஜோதிடத்தில் தசாபுக்தி என்றால் என்ன, அது வாழ்க்கையை ஏன் சில காலங்களில் மாற்றமாக செயல்படுகின்றது, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு காலத்தில் வாழ்க்கை உச்சத்தில் இருக்கும், அதே மனிதன் மற்றொரு காலத்தில் எல்லாமே தடையாவே போகும். இதுக்கு காரணம் அதிர்ஷ்டமா இல்ல சாபமா, இல்ல இதுக்கு பேர் டைமிங்கா? அந்த டைமிங்கை தான் ஜோதிடத்துல தசாபுத்தின்னு சொல்றோம். முதலில் ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். தசாபுக்தி நம்ம பயமுறுத்துவதற்கான விஷயம் அல்ல. வாழ்க்கையின் கால அட்டவணையை புரிஞ்சிக்க உதவும் ஒரு சிஸ்டம் தான் இது. நம்ம வாழ்க்கைய ஒரு பெரிய பயணம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த பயணத்துக்கு ஒரு ரோட் மேப் இருக்கு, அதுதான் நம்மளுடைய ஜாதகம். அந்த ரோட் மேப்ல எப்போது எந்த சாலை வரும், அதாவது எந்த ரோடு வரும், எப்போது மெதுவா போகணும், எப்போது வேகமா போகலாம், இதையெல்லாம் காட்டுறது தான் இந்த தசா புத்தி. தசா அப்படின்னா என்ன? தசா என்பது ஒரு பெரிய காலகட்டத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு கால அமைப்பாகும். ஒரு குறிப்பிட்ட கிரகம் நம்ம வாழ்க்கையை ஒரு நீண்ட காலம் வழி நடத்தும் நேரம். அந்த கிரகத்தின் குணம், அதனுடைய சக்தி, அதனுடைய பலம், அதன் அடிப்படையில் தான் அந்த காலத்துல வாழ்க்கை அனுபவங்கள் உருவாகும். உதாரணத்துக்கு சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். உறவுகள், வசதி, சந்தோஷம், கலை அப்படின்ற காரகம்லாம் செயல்படும். செவ்வாய் தசைன்னு வச்சுக்கீங்களேன். போராட்டம், வேகம், தைரியம், இது போன்ற காரகத்துவம் செயல்படும். சனி தசா அப்படின்னா பொறுமை, சோதனை, வாழ்க்கை பாடங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். இதுவே புத்தினா என்ன? புக்தி, நான் சொல்வது புத்தி என்றால் நம்மளுடைய புத்தி அல்ல, இதற்கு பேர் புக்தி என்று கூறுவார்கள். புக்தி என்பது அந்த தசைக்குள், அதாவது தசையும் அல்ல, தசாக்குள் வரும் சிறிய காலங்கள். ஒரு தசாக்குள் நல்லதும் கஷ்டமும் வரலாம். அதுக்கு காரணம் இந்த புக்தி. ஒரு தசா காலம் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்திற்குள் ஒரு சிறு சிறிய காலகட்டத்திற்கு புக்திகள் நடைபெறும். அந்த புக்தி காலத்தில் கஷ்டமும் வரலாம், நல்லதும் நடக்கலாம், இன்பங்களும் வரலாம், சுகங்களும் வரலாம். இது எல்லாமே செயல்படுத்துவது இந்த புக்தி தான். அதனால தான் சில நேரங்களில் இந்த தசா நல்லதுன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப ஏன் கஷ்டம் என்ற கேள்வி வரும். ஜோதிடத்திட்ட போயிட்டு ஒரு ஜாதகர் கேட்டிருப்பார், இனிமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஜோதிடரு, ஏன் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, என்னென்ன புரியலையே, குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்துல போய் கேட்பாங்க இன்னொரு ஜோதிட்ட போயிட்டு. அந்த காலகட்டத்துல, கஷ்டமான அந்த காலகட்டத்துல, அதுக்கு காரணம் அந்த தசாவுடைய செயல்பாடு இல்லை, இந்த புக்தியோட செயல்பாடு. இருந்தாலும் தசாவை மிஞ்சி அந்த புக்தி நடைபெற்றாது. அதாவது ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து சிறிய கஷ்டம் கண்டிப்பாக அனுப்பிச்சுதான் ஆகணும் அந்த புக்தி காலத்துல. தசா புக்தி என்ன செய்யாது? ஒரு முக்கியமான உண்மை, தசாபுக்தி நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது, கட்டாயப்படுத்தாது. அது சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த காலத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அப்போ நமக்கு என்ன பயன்? இது எந்த காலகட்டத்துல, இந்த தசா எப்ப வரும், இந்த புக்தி எப்ப நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களுடைய ஜோதிடரை அணுகி அந்த டைமிங்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தவறான முடிவுகளை தவிர்க்கலாம், சரியான நேரத்துல சரியான முயற்சி செய்யலாம். அதனால் பல நஷ்டங்கள் ஏற்பட்டு மன அழுத்தத்தை ஏற்படுவதை நீங்க தடுத்துக்கலாம். வாழ்க்கையை குற்றம் சொல்லாமல் புரிஞ்சுக்கலாம். ஒரு காலம் கஷ்டமா இருந்தா அது நிரந்தரம் இல்லை, அது ஒரு கட்டம் தான். அதை தாண்டிட்டா அடுத்த கட்டம் வரும். அதாவது அந்த புக்தி காலங்கள் முடிந்து விட்டால் அதில் ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அடுத்த வரக்கூடிய இந்த புக்தி காலங்கள் நல்ல புக்தியாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க அனுபவிச்சிருவீங்க. ஜோதிடத்தின் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, அதுதான் நான் ஏற்கனவே என்னோட பதிவுல என்ன சொல்றது, ஜோதிடம் என்பது பயமுறுத்துவதற்கான ஒரு அமைப்பு அல்ல, எப்போ என்ன செய்யணும் அப்படின்ற சொல்கின்ற ஒரு வழிகாட்டி தான். தசாபுக்தி என்பது வாழ்க்கையை தண்டிக்கும் கருவி அல்ல, வாழ்க்கையை புரிஞ்சிக்கும் உதவும் ஒரு அறிவு. இந்த டைமிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டா
நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை மீது கோபமும் குறையும், நம்பிக்கையும் பிறகும். ஆகவே இந்த தசாபுத்தி காலங்கள் எப்படிப்பட்டது, உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை உங்களுடைய ஜோதிடத்தை அணுகி அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இனிதே வாழ்க்கையை மேற்கொள்ள அனுபவமாக இருக்கும். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், சுகமே சூழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருந்தால், நான் கூறுவதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருந்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்தால் என்னுடைய சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யவும். நன்றி, வணக்கம்.